வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை கடந்து வந்திருப்பீங்க, சில தோல்விகளை கடந்து வந்திருப்பீங்க, பல மகிழ்ச்சியான சந்தோஷமான தருணங்களை கடந்து வந்திருப்பீங்க, சில துக்கமான தருணங்களை கடந்து வந்திருப்பீங்க. எல்லா சமயத்திலும் அதோட இம்பேக்ட் கொஞ்ச நாள் இருந்திருக்கும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அமைதியான மனநிலைக்கு வந்திருப்பீங்க, எந்த தருணமாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி பல நல்ல மனிதர்கள், நல்ல உறவுகள், நல்ல நண்பர்கள் வந்திருப்பாங்க. அவங்களோட அன்பை கொண்டாடி இருப்பீங்க. ஏதோ காரணங்களால் அவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்க. அதையும் சகஜமாக கொஞ்ச நாள் மறந்துட்டு அப்படியே சகஜ நிலைக்கு, ஒரு அமைதி நிலைக்கு வந்திருப்பீங்க. அதே மாதிரி சில பகைவர்கள், சில குடைச்சலை கொடுக்கக்கூடிய மனிதர்கள், நண்பர்கள் ரூபத்திலேயோ, தொழில் ரீதியாவோ, உறவுகள் ரீதியிலையோ நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க. ஆரம்பத்தில் வருத்தம் இருந்திருக்கும், கோவம் இருந்திருக்கும். அப்புறம் கொஞ்ச காலத்தில் மறந்து ஒரு அமைதி நிலைக்கு போட்டு அப்படின்னு ஒரு அமைதி நிலைக்கு மனசை சாந்தப்படுத்தி அமைதியாக வந்திருப்பீங்க. இப்படி வெற்றிகள், தோல்விகள், சந்தோஷம், மகிழ்ச்சியான நிகழ்வுகள், துக்கமான நிகழ்வுகள், நல்ல உறவுகள், நல்ல மனிதர்கள், நல்ல நண்பர்கள், மிக மோசமான மனிதர்கள், மிக மோசமான நண்பர்கள் அல்லது உறவுகள், நம்பிக்கை துரோகங்கள், இப்படி பல விஷயங்களை கடந்து தாண்டி வந்து ஆரம்பத்தில் ஒரு மனசுல ஒரு பாதிப்பு உண்டு பண்ணாலும் எல்லாம் முடிந்து இறுதியில் ஒரு அமைதியான மனநிலைக்கு வந்து ஒரு தனிமையான ஆளாயிருப்பீங்க. ரொம்ப சிந்திச்சோம்னா நம்ம எல்லாருமே தனியர்கள் தான். இந்த கடைசியில் மிஞ்சுறது, இறுதியாக மிஞ்சுவது அந்த அமைதி என்ற ஒரு மனநிலை தான். அந்த அமைதி என்ற மனநிலை தான் மகத்துவமான மனநிலை. அந்த அமைதி என்ற மனநிலையை இறுக பற்றி கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது ஆர்ப்பாட்டம், ஆரவாரம், கொண்டாட்டம் அல்ல. எல்லாம் முடிந்து, எல்லாம் கடந்த பின்பும், இதுவும் கடந்து போகும், எல்லாம் கடந்த பின்பும் ஒரு அமைதி நிலை எட்டுவீங்க இல்லையா, சகஜமாயிருவீங்க. அதுதான் இயல்பான அமைதி நிலை. அந்த அமைதி நிலைதான் உங்கள் மனதில் வரக்கூடிய தீப ஒளி. அந்த அமைதி என்ற தீப ஒளியை இறுக பற்றி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை பயணம் இனிமையாக அமையும். நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் நம்பினார்.